ஆமாம், எனக்கு தலையை பார்க்கணும் போல இருக்கு ப்ரோ. புரியல. நான் இப்போ வண்டி ரெடி பண்ணி மேலே ஏற்றிடுவேன் வண்டியை மறுபடியும். ஏய் என்னடா இது ஊத்து, ஒருத்தர் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னதே இல்லை. பேசிட்டு போகலாம் அந்த பொண்ணுக்கிட்ட, போர் அடிக்குது. சும்மா எங்கே இருக்க, எங்கேருந்து வர நீ, சண்டிகர் எவ்வளோ தூரம், என்ன கதை பேசிட்டு போகலாம். ஹாய், யூ ஆர் ஃப்ரம்? From Chennai. From Chennai? You go here? You know English? Yes. What you do? I'm doing PhD. PhD? From Chandigarh. Chandigarh University, Yeah, Chandigarh. Okay. So I'm going to repair that. You want to be my friend? I think I'm here. Yes. Okay. Your number? 70. Your name? Swati. 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 TI. Only TI. I. Yeah. Himachal. Your name? My name is Vicky. Okay. You go there, na? For a friend. Okay. Okay, bye. We'll see. Okay. Bye. I'll text you. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணோம். சரியான டிராஃபிக் கைஸ். இந்த டிராஃபிக் தான் ஒரு கடுப்புங்க. இந்த ஆண்டி வேறு வந்து ஆண்டி பற்றி வேறு நம்ம இன்கம் வேணும். உத்தரகாண்ட் ஆண்டி பக்கத்தில் நம்ம பூனிட்டு வரதை கதைக்கு விட்டு சரி சொல்லுங்களா முதல்ல. எடுத்து பார்த்தாங்க. ஐயோ சரியான டிராஃபிக்காக இருக்கீங்க. தள்ளி போயிருன்றான் அவன். எதாவது மேலகையில் போட்டான்னு வச்சிங்களேன். ஐயோ கசன்னு இருக்கு. தலைனை அப்பமாவே வேறு இருக்குது எனக்கு மனசெல்லாம். பார்க்கலாம். அவங்களே ரைடு போயிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து பார்க்க போகிறாங்க? சத்யநாத் அந்த அண்ணன் பேர். சூப்பராக இருக்குது. 4x4 காரு, சூப்பர் கார். இது கூட விளையாடலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜூஸ் கீஸ்னு போட வேண்டியதான். ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடலாம் உடம்பு. சஸ்பென்ஷன் என்ன பாருங்களேன், இருக்குதா? இங்கே பாருங்களேன், ஒரு கையிலே ஜாலியாக அமுக்கலாம். இதான் சஸ்பென்ஷன் நிலமை. தான் ஒருவனாய் வெல்லடா உனக்கு நீ ஆயுதம் உலகிலே. வெயில் ஆரம்பிச்சிருக்கு. இதான் குடிச்சே ஆகணும் எனக்கு. இப்போ ரைட்டில் அழகாக நான் போகலாமே, ஏன் அப்படி பண்ணுறானுங்க? அவங்க கொட்டுறானுங்களா? ஏறிடலாம், ஆனால் ரொம்ப ரூல்ஸை மீறின மாதிரி ஆகிடும். இதனால தான் டைமே போகிறது. ஆண்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, சிரிக்கிறாங்க. ஈன்னு ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளத்துக்கு போடுறவங்களாலும் பயமாக இருக்குது வேலை அவங்களுக்கு. போட்டாங்கன்னா அவ்வளோதான், சூடாக பொழந்துக்கும். ஐயோ என் வண்டியாக சூடாகிடுச்சே. நாங்கள் நல்லா சிரிக்கிறாங்க. அவங்க பொண்ணு போல் 2 பேரும் அட்வென்ச்சர் லவர்ஸ் போல். 4x4 வண்டி வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். பக்காவாக இருக்கும் வண்டி. ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஏன் சார்ஜ் ஏற மாட்டேங்குது? எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை. போட்டு க்ளவுஸ் பக்காவாக இருக்குது. க்ளவுலாம் போட்டு பக்காவாக ஓட்டுறாங்களே. ஆமாம், எனக்கு தலையை பார்க்கணும் போல இருக்குது ப்ரோ.
ஆ புரியல. நான் இப்போ வண்டி ரெடி பண்ணி மேலே ஏற்றிடுவேன் வண்டியை மறுபடியும். வண்டியால் தான் கீழே வந்துட்டேன். இப்போ பார்த்தாலே பயமாக இருக்கேன். நல்ல விட்டு இந்த வண்டி சூப்பராக இருக்கு. வேறு லெவல் பண்ணுறாங்களே வண்டி. அது வந்து இப்போ இந்த புது டிசைன் சூப்பராக இருக்குது. நல்லா விட்டாக இருக்குது வண்டி. தமிழா எந்த ஊர்னா? திருவண்ணாமலையா? மேலே போகிறீங்களா? லேவா? மேலே தலை இருக்காரு. ஆ பார்க்க ட்ரை பண்ணுங்க. பாய். அவங்கள பார்க்கட்டும். டெல்லி பாய்ஸ். தண்ணி வேறு தாக எடுக்குது. தண்ணி இருக்கா தெரியலையே. தண்ணி காலின்னு நினைக்கிறேன். இல்லை ஜூஸ் வாங்க வேண்டியதான். போயிட்டு நேராக கொக்கோ கோலா எல்லாம் வாங்கி குடிக்க வேண்டியதான். கொக்கோ கோலா மிராண்டா மாசா. தமிழ் அவங்க கூட அப்படியே கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாங்க. இது போயிட்டு அப்படியே கொஞ்சம் கூட ஓட்டினா போயிடலாம். ஏற பார்க்குறாங்க அவங்களும் இந்த மாதிரி. வழி இருக்கான்னு கேட்குறாங்க. வழி இருக்கும். மூடி வச்சுருக்கா வெறுப்பில் நம்ம எவ்வளோ போட வேலை பார்க்கலாம். காரில் வெறுப்பு அவங்களாம். சரிங்க சுத்தத்திலே தெரியுது. ஏன்னா நானும் ஒரு காரில் வரேன். காரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார் சூப்பராக இருக்கும். இவங்க பின்னாடி போனால் எனக்கு ஊரில் இருக்க மொத்த மண்ணையும் வாயில் கொடுத்துருவாங்க. இவங்க தாண்டுவாங்க. சார்ஜ் வேறு இல்லை. அப்படியே ஓடிட்டுருக்கேன். ரோடு நல்லா இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான் கைஸ். ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஏதோ தெரியல ஒரு மாதிரியாக இருக்கும். ஓ இடுப்பு வேறு வலி உயிர் போகுது. இடுப்பு வேறு வலி உயிர் போகுது. அம்மா ஏய் என்னடா இது இடுப்பு வைத்தியம். ஓகே அவனுக்கு லாங் அப்படி தான் வந்தான். லெஃப்டில் ஃபுல்லாக ஒரு அணைச்சான ஓரம் கட்டணும் பாருங்கள்.
அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகிருக்குல்ல அது ஒரு கிளாஸ் பீஸில் ஏற்றிட்டேன். டயர் வேறு சரியில்லை. நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். ஒன்றா ஆகாது, போயிடலாம். கூல் ड्रिंक भैया स्टिंग shall I take it? எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. இப்போ என்னென்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா லேலேருந்து அப்படியே ஃப்ளைட்டில் இறங்கிடுவார் அப்படின்னு. அவர் வந்து ஸ்ரீநகர் ரோட்டில் இறக்க மாட்டார் அப்படின்னு. எனக்கும் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ண விருப்பமே கிடையாது. அங்கே போய் நின்றுக்கின்னு பார்த்துக்கின்னு அவர் சில்லாக ஏதோ அவங்க ரைட் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண வந்திருப்பார். நம்ம தலை வந்து கரெக்டாக நான் ஏறிட்டு இருந்த சமயத்தில் நான் லேல இல்லாமல் நான் உம்லிங்காவில் சுற்றிட்டு இருந்தேன். அந்த ஹையஸ்ட் பாஸ் வரணும்ன்ட்டு எனக்கு தெரில. தலை இறங்க வரா ஸ்ரீநகர் வழியா இல்லை லேலேருந்து அப்படியே வந்து போயிட்டு வரா இல்லை மணாலி ரூட்டில் இறங்க வரா எதுவுமே தெரியல. வெயிட் அண்ட் சீ. ஃபஸ்ட்டு போயிட்டு இவளை ரெடி பண்ண கொஞ்சம். ஆனால் நம்ம மனசு தான் எல்லாமே கைஸ். நம்ம மைண்டு தான் எல்லாமே. நம்ம மைண்டு என்ன சொல்லுதோ அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நம்ம சந்தோஷம் நம்மளோட துக்கம் ரெண்டுத்துக்குமே நம்ம மைண்டு தான் காரணம். ஸோ இப்போ ஒரு செகண்ட் வந்து நான் நினச்சேன் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃபீல் ஆகும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கல அப்படின்னு முதல்ல நினைப்பேன். ரோசி இருக்கார்ல, வேலண்டினோ 9 times சாம்பியன் அவர் வேர்ல்டு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஆசைப்பட்டார் அடிக்கணும்ன்ட்டு. ஆனால் 2009 அப்புறம் அவரால் அடிக்கவே முடியல ஒரு சாம்பியன்ஷிப் கூட. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 13 வருஷம் போராடினார் ஒரே ஒரு சாம்பியன்ஷிப்காக. அந்த 10th சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட்டாக நான் போயிடுவேன் அப்படின்னு கூட சொன்னார். அவர் லிட்ரலி ஃபாலோயிங் ஃபார் ஹிம் ஃபார் அந்த 10 வருஷமாக நான் ரோசியை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னோட 16வது வயசுலேருந்து எனக்கு ரோசியை வந்து பார்த்தீங்கன்னா 13-14 வயசு எனக்கு ரோசியை ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்லேருந்து நான் பார்க்குறேன் வரேன். நான்லாம் வந்து பிறந்த டைம்லேயே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன்ஷிப் ஆகிட்டார். அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்பயே. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போதே அவர் வந்து சம்திங் லைக் 5 or 6 சாம்பியன்ஷிப் வித்து அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரோசி தான் ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம், இன்ஸ்பிரேஷன். அவரே வந்து பார்த்தோன்னா அந்த 10வது சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாமல் அப்போ தான் உங்களுக்கு தோணும் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம். நான் அவ்வளோ தூரம் வந்து எப்படியாவது பண்ணி தான் நினச்ச மேட்ரை வந்து 10-13 வருஷம் போராடி நடக்க முடியாமல் போயுமே இவங்கெல்லாம் லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ கார் ரேசிங் அதையும் கெத்து பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கேன், சந்தோஷமாக இருந்திருக்கேன், ஹாப்பியாக இருந்திருக்கேன். அவ்வளோ தூரம் நான் ஹாப்பியாக இருந்திருக்கேன். இவ்வளோ தூரம் உம்லிங்கா பாஸை போய் தொட்டு வந்திருக்கேன். சென்னையிலேருந்து கொஞ்சம் பேர் தான் தொட்டிருக்காங்க. ஸோ வந்து லைக் தட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட்ஸ். அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸோடு நம்ம அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதை வந்து அந்த மாதிரி போகணும் அப்படின்றத வந்து சொல்கிறத என்னோடய மைண்ட் இப்போ சொல்லிச்சு. ஒரு செகண்டில் ஏதோ ஒரு ஓரமாக வந்து கஷ்டம் இருந்த அந்த ஒரு இதை வந்து நம்ம மைண்டே நமக்கு சொல்லி கொடுக்குது, ஹாப்பியாக மாற்றி விடுது. நம்ம மைண்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஏதோ தோணுச்சு, இப்போ ஃபீல் ஆச்சு. அதான் அதை அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஐம் ஹாப்பி. ஆனால் என்ன சொல்கிறது, அதையே பேசியிருக்கிறது அது நடக்காத மேட்ரு கிடையாது. ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு மேடம் ஒருத்தங்க, நீங்கள் ஃபாடா சென்னைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல, அவர் அப்படியே இருக்கட்டும், நானே அவரை பார்த்துக்கிறேன். ஒரு தடவை நான் பார்த்துருக்க வேண்டியது கைஸ். நான் தலையை என் பக்கத்துலேயே இருந்தார். அடையார் பேக்கரி இருக்குல்ல, பேக்கரியில் இருக்கேன் நான். அங்கே டைமில் வந்து மேலே அப்போலோ இருக்குது, அங்கே வருவார் தலை ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வந்து அப்படியே ஓரமாக நான் பாத்ரூம் போகிறதுக்காக வரேன். அப்போ அந்த ஆயம்மா சொல்கிறாங்க அஜித் சார் போகிறாரு அப்படின்னு. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ரோட்டுக்கு வந்து பார்த்தா போயிட்டுருக்காரு. அது ஒரு இதாக, அது ஒரு மிஸ்ஸு. இது ஒரு 2வது மிஸ்ஸு. தலை நானும் பக்கத்தில் இருந்திருக்கோம், ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கோம் மிஸ்ஸு. பார்ப்போமே அந்த மொமெண்ட், அந்த நாள் என்றைக்கு தான் நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் அவரும் அந்த நேருக்கு நேர் சந்திக்கிறோன்ற அந்த தருணத்துக்காக நான் வெயிட்டிங்.
நடக்கும், எவ்வளவோ நடந்துட்டேன், இதை நடத்த மாட்டேனா. அடுத்த ரைடு பெரிய ரைடெலாம் பண்ணேன், எப்படியா கொஞ்சம் காசு சேர்க்கணும் பண்ணோம், பார்ப்போம். வீட்டுக்கு போகிறேன் ஃபஸ்ட். நான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு நான் சண்டிகர் போகிறேன். அப்படியே நம்ம வந்து ஸ்லோ ஆகிடுன்னு வச்சிங்களேன், அப்படியே வண்டியும் ஸ்லோ ஆகிடும், அப்படியே டைம் போயிடும், அங்கங்கே நிற்க தோணும். புட்டின்னு பிடிச்சோம்னா தான் போயிட்டே இருப்போம். அடுத்த இடம்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போனால் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தள்ளிட்டு போனால் எனக்கு மனசே கஷ்டமாயிடும். ஐயோ, நான் எவ்வளோ நாள் நான் தள்ளியிருப்பேன், நான் பஞ்சர் ஆகிருக்கும், பெட்ரோல் இல்லாமல் பல நாள் தள்ளியிருப்பேன். நான் அல்ல மாட்டேன், யாரையா கூப்பிட்ருவேன் ஹெல்ப்புக்கு. சொல்கிறேன், அவங்களாம் வந்து அந்த ஓப்பனாக வாயை திறந்து கேட்க மாட்டாங்க ஹெல்ப்புக்கு. பெரியவங்க அவங்களுக்கு எதாவது இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீ பாட்டுப்பா அப்படின்னு அந்த வாயை திறந்து அந்த ஹெல்ப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தாட் இருக்காது. நான்லாம் யாராவது வண்டி நின்னா ரோட்டில் போகிற பையன் ப்ரோ நில்லு ப்ரோ வண்டி டோ பண்ணு ப்ரோ அப்படின்னு. அவள் ஒருத்தர் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னதே இல்லை. ஒருத்தர் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னதே இல்லை. பேசிட்டு போகலாம் அந்த பொண்ணுக்கிட்ட, போர் அடிக்குது. சும்மா எங்கே இருக்க, எங்கேருந்து வர நீ, சண்டிகர் எவ்வளோ தூரம், என்ன கதை அப்படின்னு பேசிட்டு போகலாம். ஹாய், யூ ஆர் ஃப்ரம் Bilaspur. Okay, I'm Vicky from Chennai. From Chennai? You go where? I go Chandigarh. Huh? Chandigarh. So after वापस? I don't know Hindi. Little bit. You know English? Yes. What you do? I'm doing PhD. PhD? From Chandigarh. Chandigarh University, Yeah, Chandigarh. It was in Karar, right? Yes, sir. It was in Karar. Kharad. Kharad. I'm going there only. Oh. One of my friend is there. My bike suspension. I don't understand what you say. This suspension, no? Yeah. It's Okay. so I'm going to repair that. It's my first year. Talk to your friend. You want to be my friend? I think I'm your Yes. Okay. Your number? 70. இந்த பஸ்ஸுக்காரையும் இது பண்ணுறான். யுவர் நேம்? Swati. ஸ்வாதி. SWATI. SWATHI. TI. Only TI. I. Yeah. Himachal. Your name? My name is Vicky. Okay. You go there, na? Huh. There is one shop here. Okay. No, I'll go to Chandigarh. No problem. Chandigarh with this bike. Huh? This bike with Chandigarh. I'm came with this bike from Leh. Okay. Nice. My number. You call me. My phone is. Okay. I'll text you. Okay. For a friend. Okay. Bye. We'll see. Okay. Bye. I'll text you. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணோம். பார்த்தீங்களா, ஒரு போரான ஒரு மொமெண்ட் போயிட்டே இருந்தது மனசில் ஒரே குழப்பங்க. அண்ணனுக்கு லிஃப்ட் விடலான்னு பார்த்தா என் பேக் வேறு இருக்குது. அண்ணன் ஹெல்ப் தான், அதான் அந்த ஹெல்ப் மேட்டர்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருத்தங்கிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்கணும். நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வாய் திறந்து கேட்டால் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி லைட்டாக கூச்சப்படுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண, வண்டி தள்ளிட்டு போகிறேன். அவர் ஒய்ஃபோடு இருக்கார், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் இஷ்யூ. நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னு புரியாது, அவருக்கு நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னு அவருக்கு புரியாது. அந்த கடைக்காரங்கிட்ட வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே என் தண்ணி வற்றி போயிடும். அவ்வளோதான். அதுக்கே நான் 2 மாசா பாட்டில் எடுத்து குடிக்கணும், அந்த மாதிரி ஆகிடும் நிலமை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதான் ஏதோ சொல்ல வரேன், ஏதோ நடக்குது. அதான் அந்த மாதிரி நான் விட்டுருவேன். ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப அது மாதிரி நினைப்பேன். நான் யாராவது தள்ளிட்டு வந்தானா ஹாய் பார்க்கல. நம்ம நடு ரோட்டில் வல்கர் பண்ணுறாரு. வீட்டில் தூக்கி அங்கே தான் திட்டுறான் போகலாங்க, திட்டுறாரு. எனக்கு வந்து இந்த கொஞ்சம் வாங்க போங்க இந்த மாதிரிலாம் பேசி பழக்கமே கிடையாதுங்க. பாடா போடா வா போ அந்த மாதிரி தான் பழக்கமே எனக்கு. சின்ன வயசுலேருந்தே அது ஒரு மாதிரி வாங்க போங்க டு பி ஃப்ராங்க். ஆனால் ஒருத்தவங்க கிட்டே ஸ்ட்ரைட்டாக பேசும்போது நான் மரியாதை பேசுவேன். என்ன சார் எப்படி நீங்கள் வாங்க, நான் when I'm talking to myself or இந்த மாதிரி பேசும்போது எனக்கு அது வராது.
அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கராட்டில் தான் படிக்கிறாளாம். அங்கே தான் நான் இருந்தேன். போயிட்டு பார்ப்போம், அங்கே வந்து மெசேஜை போடுவோம் அவளுக்கு. பேசுவா, கண்டிப்பாக பேசுவா, ஏன் போய் பேச மாட்டான். 2000 ரூபாவெல்லாம் ஒரு இது மாதிரி தான் பொண்ணுக்கிட்ட பேசினாலே சில பேர் நினச்சிப்பாங்க தப்பான இன்டென்ஷன். பொண்ணுக்கிட்ட மொத்தம் பேசுவேன், பையன்கிட்டையும் பேசுவேன், பொண்ணுக்கிட்ட ஜாலியாக பேசுவேன். அது ஒரு ஜாலி, அது ஒரு மாதிரி, அது ஒரு ஜாலி. அது என்ன இப்போ வந்து என்னென்னா மனசில் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், இதுலேயே எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆகி பேசிட்டே வந்தேன். பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகி போச்சு கைஸ். அப்படியே என்ன ஆகி போச்சு, ஒன்றும் இல்லை, ரொம்ப சரியான பள்ளம், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முடியல. சஸ்பென்ஷன் ஒன்று என் வண்டியில் இல்லவே இல்லை. ஃப்ரண்ட்டு கூட ஓகே, லெஃப்ட் சைடு தான் தாங்கிக்கலாம், பின்னாடி ரொம்ப முடியல, வலி உயிர் போகுது. சரி கொஞ்சம் பாட்டாவது கேட்போம். திட்டான் என்ன குடும்பம் அதுவும் இல்லை, அவன் எவ்வளோ லாரிக்கார திட்டான், எதுக்கு திட்டானுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணேன் நான் பாட்டுன்னு உரமாக வந்துட்டு இருக்கேன், வலிக்குதேன்னு. வேகமாக கூட வரல, வேகமாக உரமாக கூட திட்ட மாட்டானுங்க, கம்முன்னு போயிடுவானுங்க. நம்ம பொறுமையாக வந்தோன்னு வச்சிங்களேன், அப்பா இல்லாத வேலைலாம் காட்டுவானுங்க. அதாவது நம்ம ஏறினோம்னா கம்முன்னு இருப்பானுங்க, இதுவாக போனோம்னா அவனுங்க ஏறுவானுங்க. அதான் லைஃப் மாதிரி தான் ரோடும். ஏதோ ஒன்று இப்போ கப்பிள்ஸ் ரொம்ப நேரமாக விட்டுறாங்க, பஞ்சாப்லேருந்து வராங்க போல், அவங்களும் இப்படி பின்னாடியே வராங்க. அந்த ஐயோ சஸ்பென்ஷன் ரொம்ப ஆளுது. சஸ்பென்ஷனால் என்ன ஆகி போச்சுன்னா, செயின் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு அடிச்சு செயின் லூப் போய் வெளியே வந்துடுச்சு. வாவ், ஓ இதை மறந்துட்டேன் நான், முடி வேறு வெளியே வந்துச்சு. அம்பா இல்லை, முதல்ல சண்டிகர் போகணும். இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்காது, 100 கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் சண்டிகர் இருக்கணும். இன்னும் 2 மணி நேரத்தில் நான் போயிடுவேன், 2-2.5 மணி நேரத்தில். ஒரு 7:30 மணிக்கெலாம் சண்டிகர் இருந்தால் கூட காலையில் எழுந்து முதல்ல கராரில் போயிட்டு நினச்சிட்டு மணி 5 நாளே தெரியல. மதியம் சாப்பிட்லையா, மதியம் சாப்பிட்னாலும் நல்லா ஓட்டலாம் அவ்வளோ வண்டி, ஏதோ லைட்டாக சாப்பிட்டா. மதியம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாலே பொறுமையாக போகலாம், தூங்கலாம், அந்த மாதிரிலாம் தோணுது. இந்த வியூ சூப்பராக இருக்கு. சக்தி ரொம்ப முடியல, பள்ளத்தில் விட்டு பள்ளம் மட்டும்தான் இருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு வேறு இருக்குது, மேப்பில் பார்த்தேன். சரி பார்ப்போம், அப்படியே ஓட்டு போயிடலாம். வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே பேசி போயிடலாம் கிடையாது. நாளைக்குலாம் ரெடி பண்ணிடலாம் வண்டியை, ரெடி பண்ணிவிடுவேன். இது பெண்ணாச்சா டயரு இப்படி வந்துடுது. இந்த சன்ரைஸ் அங்கே இருந்தால் பார்க்க முடியாது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே நான் பாட்டு கேட்டு போகிறேன் கைஸ். பள்ளத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் கொஞ்சம்.